கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு விஜய் அவர்கள் நிலைமை மோசமாயிட்டே போகுது, இதுக்கும் மேல நம்ம வெளியே வராம இருந்தா அது ரொம்ப தப்பா போயிடும் அப்படின்ற அறிவுக்கு இப்பதான் உரைச்சிருக்கு. அதனால டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு மனு அனுப்பிச்சிருக்காங்க. அது இவங்களோட லெட்டர் பேட்லாம் அந்த மனு இல்ல, வெறும் மெயில். அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தாதான் நான் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்லதை பார்த்து போட்டு டிஜிபி ஆஃபீஸே நடுங்கிருக்கு. ஏன்னா இப்படியும் ஒரு தலைவர் இருப்பானா, பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கறதுக்கு இத்தனை லிஸ்ட் போட்டிருக்காரு கண்டிஷன்ஸ்லாம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்த மாதிரி கேட்டது இல்லையே. தமிழ்நாட்டுக்கு வரும்போது இவ்வளோ கேட்டிருக்காரு, இவ்வளோ அவ்வளோ பெரிய ஆளா, அப்படி என்ன சாதிச்சிருக்காரு இவர் தமிழ்நாட்டில்? இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது இவங்களுக்கு இவ்வளோ கண்டிஷனா அப்படின்னு அவங்களே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. அப்படி டிஜிபி ஆஃபீஸே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம். ஒரு வழியா 2 வாரம் கழிச்சு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இனிமேலும் நம்ம கரூர் மக்கள், அதாவது இந்த 41 பேர் அப்பாவி மக்களுடைய உயிர் பறி போச்சு பார்த்தீங்களா, இவரை பார்க்கறதுக்காக உயிரை விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லாமல் இருந்தால் இதுக்கு மேலே கரூர் மக்கள் சும்மா துப்ப மாட்டாங்க, வெத்தலை பாக்கு போட்டு காரி துப்புவாங்கண்ணே. நீங்கள் தயவு செய்து இதுக்கு மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க, நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. இல்லை தம்பி, நான் தான் வீடியோ ரிலீஸ் பண்ணினேன், அப்புறம் என்ன, இல்லை அதெல்லாம் பத்தாது, நீங்கள் நேரில் போய் சந்திச்சாகணும் அப்படின்ற அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால சரி, அப்போனா நான் நேரில் போகலன்னா பரவாயில்ல, நான் வீடியோவில் பேசிடுறேன், ஏன்னா நான் ஒன்று இருந்தால் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைனா வீட்டில் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் நான் நேரிலலாம் வரமாட்டேன் அப்படின்னு இவர் வீடியோ கால் பண்ணியிருக்காரு. ஸோ வீடியோ காலே என்னென்னா ரொம்ப ரகசியமான முறையில், ஏதோ இராணுவ ரகசியம் பேசுகிற மாதிரி ரொம்ப ரகசியமான முறையில் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் அவங்க பேசினவங்க எல்லாரிடமும் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி என்ன பேசினார், என்ன சொன்னார். அந்த பதிவை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதில் மறுபடியும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்மிஷன் கிடைச்ச பிறகு வெகு விரைவில் உங்களை நாங்கள் சந்திப்போம். விஜய் அவர்கள் சொல்கிறார், நான் வெகு விரைவில் உங்களை பர்மிஷன் கிடைச்சோடனே சந்திப்போம். இப்போ என் கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்களை போகக்கூடாதுன்னு தடுத்தது யாரு? அதாவது விஜய் அவர்களோ, இல்லை தாவேகாவுடைய 2வது கட்ட தலைவர்களோ, இல்லை வேற யாராவது நிர்வாகிகளோ, மற்றவங்களோ அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தில் போய் சந்திக்கக்கூடாது, ஆறுதல் சொல்லக்கூடாது, நிவாரண தொகை கொடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த அரசு உங்களை தடை பண்ணுச்சு? தமிழக அரசா, இல்லை நீங்கள் கேட்காமலே இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்களே ஒன்றிய அரசா, இல்லை ஏதாவது நீதிமன்றம் சொல்லிச்சா? யாரு உங்களை போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? நீங்கள் யார்கிட்ட அனுமதி கேட்டீங்க? உங்களுக்கு யார் அனுமதி மறுத்தாங்க அப்படின்ற கேள்வி அவங்க பேசுறதுலேருந்து வருது. அனுமதி கிடைச்சா நான் பார்ப்பேன், எனக்கு அனுமதி கிடைக்கல, அதனால தான் 11 நாள் ஆகி உங்களெல்லாம் நான் பார்க்காம இருக்கிறேன் அப்படின்ற தகவல் தொடர்ந்து தாவேகா தரப்புலேருந்து பரப்பப்படும் போது இந்த கேள்வி நம்மளுக்கு வருது. ஆனால் ஒன்றுங்க, இந்த தாவேகா கட்சியை இந்த திமுக மற்ற கட்சி இவங்களாம் அடிக்க வேண்டியதே இல்லை, அவங்களே குழி தோண்டி அவங்களே பள்ளம் தோண்டி போட்டு மண்ணை போட்டு மூடி படுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களே இன்றைக்கி ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் என்ன சொன்னாங்க, எனக்கு அனுமதி கிடைக்கல, அதனால் நான் வரல. நீங்கள் எங்கே போய் அனுமதி கேட்டீங்க, யார் உங்களுக்கு அனுமதி மறுத்தாங்க அப்படின்றது நம்மளோட கேள்வி. இப்போ ஏற்கனவே நீங்கள் அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டிருந்த நிலையில் நீங்கள் எப்படி மறுபடியும் டிஜிபி கிட்ட போய் எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க? அப்போது இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இத்தனை பேர் இறந்து இத்தனை நாள் கழித்து வீட்டுக்குள்ளேயே இருந்து, இந்த நீலாம்பரி இருப்பாங்களா படையப்பா படத்தில், படையப்பா இல்லாத இந்த வாழ்க்கைக்காக நான் யாரையுமே இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போய் கதவு சாத்திட்டு வருஷக்கணக்காக அந்த அம்மா உள்ளே இருக்கும், அந்த மாதிரி இவரும் உள்ளே போய் இத்தனை நாளாக பூட்டிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ தான் இவர் முடிவு எடுத்திருக்கார் போய் பார்க்கலாம் அப்படின்னு. அதனால் இப்போ தான் இவங்க மனுவே போடுறாங்க. இந்த 11வது நாளில் தான் மனுவே கொடுத்துருக்காங்க, நாங்கள் போய் பார்க்கணும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்போ ஒரு தலைவராக அவருக்கு என்ன பண்பு இருக்கணும், உண்மையை சொல்லியிருக்கணும். இல்லைங்க, நான் உண்மையிலே மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த நேரத்தில் நான் உங்களை அங்கே சந்திச்சு 20 லட்சம் இல்லை 50 லட்சம் கொடுத்தா கூட நீங்கள் செருப்பை கழட்டி என்னை அடிப்பீங்க, நாக்க பிடிக்கிற மாதிரி என்னை கேள்வி கேட்பீங்க, இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. ஏன்னா துக்கம் நடந்திருக்கு அந்த வீட்டில் போய் நீங்கள் அந்த இடத்துல விஜயில் வேறு யாரும் நின்னாலும் உன்னால் தாண்டா என் பிள்ளைங்க உயிர் போச்சு அப்படின்னு மரியாதை கெட்டத்தனமாக கேட்டுருவாங்க. இதெல்லாம் இவரால் ஃபேஸ் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆற போடுறாரு. ஒரு 10 நாள் 15 நாள் போட்டோம், அவங்களே அழுது சலிச்சு ஓஞ்ச பிறகு நம்மளும் ஒரு அப்பாவித்தனமாக, இந்த வீடியோவில் எப்படி ஆளும் வந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளும் அப்பாவித்தனமாக மூஞ்ச வச்சுட்டு போய் பேசணுன்னா இவங்க மறந்துடுவாங்க, காசை வாங்கிப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் வேணும்னே ஆறப்போட்டு ஒரு 10 நாள் ஆறப்போட்டு 11வது நாள் இப்போ தான் மனுவே இவங்க போய் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில். அந்த மனுவை கூட எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல, வெறும் மெயில் தான் அனுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா கையெழுத்து போட்டு போச்சுன்னா அதை ஒரு ஆதாரமாக வெளியே வந்துச்சுன்னா மானம் கெட்டு போய்ட்டு பார்த்தீங்களா, அதனால் வெறும் மெயிலாகவே இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்த தகவல் வெளியே வருது. அந்த தகவலை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது.
ஏன்னா உனக்காக கூட்டின கூட்டம், உங்களை பார்க்கறதுக்காக கூட்டின கூட்டம், நீங்கள் பச்சை தண்ணி கூட கொடுக்காம வேணுனே காலையிலேருந்து நைட்டு வரையும் நிற்க வச்சு கொலை பண்ணியிருக்கீங்க அவங்கள. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் போய் பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? கண்டிஷன் போட்டு நான் போய் துக்கத்தில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொன்ன ஒரே உன்னத தலைவர் விஜய் அவர்களை தான் இருப்பார். அந்த கண்டிஷன்லாம் படித்து பார்க்கும்போது நீ வர வேணாப்பா, நீ அங்கேயே இருந்துக்கோ, நீ வந்து ஆக போகிறது என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. அதில் அவர் போட்ட முதல் கண்டிஷன், அந்த கண்டிஷன் அவங்க போடாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா அது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தனி விமானத்தில் தான் வருவேன் அப்படின்றார். இத்தனை நாள் நீங்கள் எந்த விமானத்தில் வந்தீங்க? ஏதோ 10 பேர் போகிற விமானத்தில் வந்தீங்க. தனி விமானத்தில் வந்து தனி விமானத்தில் தானே போனீங்க. அப்புறம் என்ன புதுசாக ஏதோ நான் தனி விமானத்தில் தான் வருவேன், நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு. அது ஆல்ரெடி நடக்கிற ஒன்று தான். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்கடுத்து என்ன கண்டிஷன் பாருங்கள். திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை கிரீன் காரிடார் போன்று எங்கும் சிக்னல் இருக்கக்கூடாது. முதல்ல இந்த கிரீன் காரிடார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்யணும், ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து ஒரு இதய எடுத்து இன்னொரு பேஷண்ட் வைக்கணும்னா அந்த அந்த டெஸ்டினேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்பாட்டை போய் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்காக எந்த சிக்னலும் போடாமல் ரொம்ப ஸ்பீடாக போய் சேர்க்கறதுக்காக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. இது உயிரை பாதுகாப்பதற்காக இந்த மாதிரியான சூழ்நிலையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனை எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறீங்களே, நீங்கள் யார் இந்த நாட்டில் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா? இப்போது இந்த தமிழ்நாட்டுக்கு பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்தார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார், இன்னும் வெளிநாட்டு அதிபர்கள்லாம் வந்தாங்க. அப்போல்லாம் கூட அவங்க இந்த மாதிரியான பாதுகாப்பெல்லாம் கேட்கல. நீங்கள் யார்? நீங்கள் ஒரு நடிகர், இன்னும் நீங்கள் ஒரு 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 தேர்தலை கூட சந்திக்கல, உங்ககிட்ட ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வந்து நேராக விமானத்தில் இறங்கினேன்னா ஜொயின்னு போய் பாதிக்கப்பட்ட வீட்டில் தான் நிற்பேன், நடுவில் எங்கேயுமே நான் நிற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேசுறது தன்னை ஏதோ இந்த நாட்டோடைய மன்னன் மாதிரி அந்த மனநிலேருந்து யோசிக்கிறீங்க பாருங்க. செத்தவங்களை பற்றி கவலையே இல்லை, தொண்டர்களை பற்றி கவலையே இல்லை, என் பாதுகாப்பு மட்டும்தான் முக்கியம். பூட்டின வீட்டுக்குள்ளே ஆள் உயரத்துக்கு ஒரு காம்பவுண்ட் சவரை போட்டு பூட்டின வீட்டுக்குள்ளே இருப்பேன், அதுக்கப்புறம் பூட்டின காருக்குள்ளே இருப்பேன், தனி விமானத்தில் வருவேன், ரோட்டில் சிக்னலெல்லாம் நிற்க மாட்டேன், நேராக போய் அங்கே பார்ப்பேன், திருப்பி கிளம்பி வருவேன்ற மனநிலையிலே இருக்கிற நீங்கள் ரோட்டில் இறங்கி மக்களுக்காக வருவீங்களா? நாளைக்கு இன்றைக்கி மழை வந்தால் சரி, வெள்ளம் வந்தால் சரி, புயல் வந்தால் சரி, காற்றடிச்சா சரி, ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. இந்த இத்தனையோ முதல்வர்கள் இருந்திருக்காங்க, அத்தனை பேர் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. நாளைக்கு நான் வந்தால் கூட்ட நெரிசல் ஆகிடும், நான் நேராக தான் போவேன் அப்படின்னு நாளைக்கு வந்து நீங்கள் சொல்ல முடியுமா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பை மட்டும்தான் வந்து கருத்தில் கொண்டு பேசுகிறாரு அப்படின்னு தோணுது. ரெண்டாவது, இந்த சென்னை திருச்சி 2 விமான நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரசிகர்கள் மற்றும் பொதுக்கூட்டம் இருக்கக்கூடாது. நான் வர உடனே ஒட்டுமொத்த ஊரையும் நீங்கள் என்ன பண்ணணும், 144 தடை உத்தரவு போட்டு ஒருத்தரையும் வீட்டுக்கு வெளியே வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா இவர் வந்தாருன்னா பெரிய கலவரம் ஆகிடும், பாதுகாப்பு பிரச்சனை ஆகிடும். அதனால் என்னென்னா 144 தடை உத்தரவு போட்டு நீங்கள் யாரும் வெளியே வராமல் பார்த்துக்கணும். இந்த விமான நிலையத்துலேருந்து நான் கேட்குறேன், உங்கள் ரசிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்கள் சொல்லணும். ஒரு ஏற்கனவே நீங்கள் தான் அழகாக ஹேக் பண்ணுறீங்களே வீடியோ போட்டு, அதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டு, எப்போ தம்பி நான் வெளியே வரேன், போய் மக்களை சந்திக்கணும், எல்லாரும் என்னை காரி துப்புறாங்க, இதுக்கும் மேலே நான் போகலன்னா வெத்தலை பாக்கு போட்டு காரி துப்புவாங்க, அதனால நான் போய் சந்திச்சாகணும், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருங்க அப்படின்னு நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணி உங்கள் தொண்டர்களை நீங்கள் கட்டுப்பாடு பண்ணணும். ஆனால் அதுக்கு மாறாக அரசுக்கிட்ட போய் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் பொதுமக்கள் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்னவோ இவர்கிட்ட வந்து பொதுமக்களுக்கு ஒரு ரசிகர்களோ எப்போ விஜய் வெளியே வருவார், எப்போ போய் பார்க்கலாம். ஏன்னா இவரை பார்த்தோன்னே ஒரு வருஷத்துக்கான அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துருவாரு, யாரும் வேலை வெட்டிக்கு போக வேண்டாம், விஜயை பார்த்துட்டோம், நீ பட்னியாக ஒரு வருஷத்துக்கு படுத்துக்கலாம், தேர்தல் வர வரையன்னு இருந்துருவாங்க. அதுக்கடுத்து போட்டிருக்க கண்டிஷனை பாருங்க. கரூரில் துக்கம் விசாரிக்கும் வீடுகளை தவிர சந்திக்க போகும் இடத்தில் வேறு யாருமே இருக்கக்கூடாது, காக்கா கூட இருக்கக்கூடாது. ஸோ இவர் வராரு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் மட்டும் தான் அங்கே இருக்கணும், மற்றவங்களாம் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடணும் அந்த ஒரு நாள். நான் கேட்குறேன், உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அதில் எத்தனை அண்ணாங்க கட்சிங்க இருப்பாங்க தெரியுமா? அன்னைக்கு வேலைக்கு போனாதான் அன்னைக்கு சம்பளம், அன்னைக்கு கூலின்னு எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? இவர் வருவாராம், யாரும் அந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாதான். நாளைக்கு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கு எமர்ஜென்சின்னு வந்துடும், இல்லைங்க விஜய் இருக்கார் அந்த ஏரியாவில், நாங்கள் போக முடியாது, சும்மாவே அந்த தற்கொலைங்க ஆம்புலன்ஸ் போனால் அடிப்பாங்க, இப்போ அங்கே நாங்கள் போனோன்னா இல்லை விஜய் வந்துட்டாரு அதனால தான் ஆம்புலன்ஸ் விட்டாங்கன்னு மறுபடியும் இப்போ தான் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ சாவ கிடந்தா கூட நீங்கள் சாவுங்க, யாரும் வரக்கூடாது. விஜய் அவர்கள் வந்து போகிற வரையும் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்தால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வயசானவங்களா உயிருக்கு போராட்டுறீங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் தினக்கூலியா, இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கு போகாதீங்க. புசி ஆனந்த் ஏற்கனவே சொன்னார் பாருங்க, வேலைக்கு லீவு போட்டு மாநாடுக்கு வாங்க அப்படின்னாரு பார்த்தீங்களா. அதனால இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கு லீவ் போட்டு அன்னாட காட்சியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருங்க, அவர் வந்து போகிற வரையும் காக்கா வெளியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படி
அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, அதை படித்து பார்த்தோன்னே எனக்கே சிரிப்பு அடக்க முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை டிவி நிபுணர்கள் படம் பிடிக்கவோ கேள்வி கேட்கவோ அனுமதிக்க கூடாது. ஐயா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் கட்சி ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எத்தனை ப்ரெஸ் மீட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பத்திரிகையாளர்களை சந்தித்து நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்கன்னு அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மனுவில் இந்த கண்டிஷன் ஏன் போட்டிங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கீங்க, எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, எதுவுமே கிடையாது. மைக்கை நீட்டினா கூட அந்த பக்கம் திருப்பிட்டு ஓடிடுவீங்க அந்த வேனில் இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மனசாட்சியே இல்லாமல் என்னை ப்ரெஸ் எல்லாம் எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டால் கூட நீங்கள் பதில் சொல்லிடுவீங்களா? பதில் சொல்ல தெரியுமா? ஸ்கிரிப்ட் இல்லைன்னா உங்களால் பதில் பேசவே முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, ஏதோ இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பலவிதமாக பேட்டி கொடுத்து அந்த பேட்டியிலேருந்து ஏதோ எடுத்து வச்சு பேசுகிற மாதிரியும், இந்த வாட்டி என் வாயை எதுவும் பிடுங்க முடியாதுன்னு இவர் சொல்கிற மாதிரி என்னை எந்த பத்திரிகையாளர்களும் சந்திக்கக்கூடாது. நான் தனியாக வருவேன், தனியாக போவேன், யாரும் என்னை பார்க்க வரக்கூடாது, யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, என்னை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே போய் ஒரு ஆக்டிங் போடுவார்ல, அழுகுற மாதிரி அப்படியே இது பண்ணுற மாதிரி, அந்த ஆக்டிங்லாம் வெளியே வந்துடக்கூடாதுன்றத மனசில் வச்சு அப்படி கேட்டிருப்பார் போல இருக்குது. ஸோ விஜய் அவர்களுக்கே மனசு உறுத்தி இருக்குது. விஜயோட கேட்டு திறந்துச்சு, விஜய் அவர்கள் வீட்டோட கேட்டு திறந்துச்சு, கார் வெளியே வருது, கார் இந்த பக்கம் போகுது, கார் அந்த பக்கம் போகுது, சுற்றி வருது, சிக்னலில் நிற்கிது, இந்த பக்கம்லாம் வருது, ஊன் பில்டப் கொடுப்பாங்களா, அது அவர் மனசாச்சே அவரே உறுத்திருச்சு என்னவோ தெரில. அதனால் பத்திரிகை நண்பர்கள் யாரும் ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு மனுவை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் யார்கிட்ட போய் எழுதி வாங்கிட்டு வந்தீங்க? இவ்வளோ தமிழ் சினிமா எழுந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட வாங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் தெலுங்கு பட ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த தெலுங்கு படத்தில் வர மாதிரி யாரும் இல்லாமல் நேராக வேர்லேருந்து இறங்கினோடனே செய்யின்னு போய் பார்த்துட்டு செய்யின்னு வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பர்மிஷன் கேட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர் நாளைக்கு எந்த வகையில் மக்களுடைய பிரச்சனைக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்பார் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி நம்மளுக்கு வருது. ஸோ இவருக்கு இவருக்கு பண்பும் இல்லை, தலைமை பண்பும் இல்லை, மக்களை பற்றி கவலையும் இல்லை, தான் நல்லா இருக்கணும், தான் சேஃப்டியாக போகணும், தான் சேஃப்டியாக வரணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ இதை வச்சு அவர் இன்னொரு பிரச்சனை என்ன க்ரியேட் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, எப்போ இதெல்லாம் செஞ்சு தர முடியாதுப்பா, நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது தம்பி, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து சொன்னால் உடனே அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி. பார்த்தீங்களா, நான் வரணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, பாருங்கள் நாங்கள் மனு போட்டிருக்கோம், அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, தப்பி யாரு என்று இல்லை அவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு பிக்சரை கொண்டு வரதுக்கு தான் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான நடக்கவே நடக்காத, செய்யவே தேவையில்லாத வேலைகளெல்லாம் எழுதி கொடுத்து ஒரு மனுவாக கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட கண்டிஷன் போட்டு மீட் பண்ண வேண்டிய ஒரு தலைவர் நமக்கு தேவைதானா அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணும்.